இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் ரஃபிசி ரம்லி. தாம் அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி இன்று தமது பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். PKR கட்சியின் பேராளர்களின் ஆதரவுடன் முன்பு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டேன். அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கட்சி தேர்தலில் பேராளர்களின் ஆதரவை இழந்தேன். பேராளர்களின் ஆதரவை இழக்கக்கூடிய ஒருவர் அந்த கட்சி வழங்கிய அரசாங்க பதவியில் அமர்ந்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அது என் தன்மானத்தை உரசி பார்ப்பது போல் உள்ளது. பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கிவிட்டேன். அலுவலகத்தை காலி செய்கிறேன் என்று ரஃபிசி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். தம்முடைய விடுமுறை காலம் ஜூன் 17ஆம் தேதி வரை இருப்பதாக குறிப்பிட்ட ரஃபிசி ரம்லி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருக்கும் PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி பதவி விலகல் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். தமது பதவி விலகல் குறித்து ரஃபிசி ரம்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னர் டத்தோஸ்ரீ அன்வாரை அணுகி செய்தியாளர்கள் வினவிய போது ரஃபிசி ரம்லி பதவி விலகியதாக யார் சொன்னார்கள் என்று பிரதமர் வினவினார். பதவி விலகுவதாக அறிவித்துள்ள ரஃபிசி ரம்லியின் பதவி துறப்பு வரும் ஜூன் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மாதுவை பாராங்குடியில் மடக்கி பொருட்களை கொள்ளையடித்ததாக நபர் ஒருவர் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 45 வயது கே முருகன் என்ற அந்த நபர் நீதிபதி டத்தோ சேவான் சைடி சேவான் இப்ராஹிம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மே 23ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் கூலாய் சனாய் தமன்டவானி ஜலான் பெண்டஹாராவில் உள்ள பேருந்து நிலையத்தில் முருகன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தீர்ப்பு நாளை வியாழக்கிழமை விதிக்கப்படும் என்று நீதிபதி டத்தோ சேவான் அறிவித்தார். சட்டவிரோதமாக பணத்தை வட்டிக்கு வழங்கி கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களின் வீடுகளில் சிவப்பு சாய வீச்சு நடத்தி அச்சுறுத்தும் ஆலோங் கும்பலைச் சேர்ந்த மூவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தலா 12 மாத சிறை தண்டனை விதித்தது. ஒரு டெக்னீஷியனான 34 வயது சின் ஜி பிங், நிறுவன நிர்வாகியான 34 வயது தியூபுன் சவ், டெக்னீஷியனான 38 வயது ஒய் ஹாங் லியாங் ஆகியோரே சிறை தண்டனைக்கு ஆளான நபர்கள் ஆவர். மேஜிஸ்ட்ரேட் எஸ் மகேஸ்வரி முன்னிலையில் நடத்தப்பட்ட அந்த மூவரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். கடந்த மார்ச் 29ஆம் தேதி அதிகாலை 4:50 மணி அளவில் கோலாலம்பூர் பழைய கிள்ளான் சாலை தமன் அங்காசாபாத்துவில் இந்த மூவரும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 200 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள சொத்து விவரங்களை அறிவிக்க முடியாமல் இருக்கும் முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற துன் டைம் ஜைனுடேன் மற்றும் அவரின் குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM உறுதியாக இருப்பதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். அந்த 200 கோடி ரிங்கிட் சொத்துக்களை பறிமுதல் செய்வதில் அதிகமான குற்றப்பதிவு அறிக்கைகள் தயாரிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முறையாக நேர்மையான வழிகளில் சொத்துக்களை குவித்தவர்கள் தங்கள் சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும். ஆனால் இந்த 200 கோடி சொத்து விவகாரத்தில் துன் டைம் சைனுடீனின் குடும்பத்தினரால் சொத்து விவரங்களுக்கு கணக்கு காட்ட முடியவில்லை என்று அசாம்பாக்கி விளக்கினார். ஆடவர் ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகும் அளவிற்கு வெட்டுக்கத்தியை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஒரு குத்தகையாளர் உட்பட 4 பட்டவர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 28 வயது கே ரவீந்திரன், 32 வயது டி சத்யா, 33 வயது முகமது கலையரசன் அப்துல்லா மற்றும் 53 வயது பி தனபாலசிங்கம் ஆகியோரே குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 4 நபர்கள் ஆவர். கடந்த மே 16ஆம் தேதி இரவு 8:35 மணி அளவில் பட்டவர்த் ஜலான் ரஜா உடாவில் ஓர் உணவகத்தில் 36 வயது ஆய் ஜிங்வே என்பவரை வெட்டுக்கத்தியால் தாக்கியதாக 4 எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை
அபராதம் மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ரவீந்திரன் சத்யா, முகமது கலையரசன் மற்றும் தனபால சிங்கம் ஆகியோர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். வீடுகளின் பால்கனியில் உலர வைக்கப்படும் பெண்களின் உள்ளாடைகளை திருடி வந்ததாக நம்பப்படும் ஆடவருக்கு எதிராக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். ஆக கடைசியாக ஜார்ஜ் டவுன் ஜலான் டாக்டர் வு லியன் தே அருகில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் நடந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக திமுர் லவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். கடந்த வாரம் புதன்கிழமை காலை 11 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அந்த ஆடவர் பால்கனியிலிருந்து உள்ளாடைகளை திருடிக் கொண்டிருப்பது அங்குள்ள ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பினாங்கு தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலுகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றோதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.